ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஸ்கொயர். ஸோ லாஸ்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷன் நான் பார்த்தேன். எல்லாருமே ஜுஜுட்சு கைசனோட சாப்டர் 263 பற்றி தான் கேட்டிருந்தீங்க. என்னோட ஒரு சின்ன பர்சனல் ஒர்க்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரி, ஓகே, இனி எதுக்கு போட்டுக்கிட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எல்லாருமே இதை ஆர்வமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. சரி, ஓகே, லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆடியன்ஸ் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம சாப்டர் 263 தான் பார்க்க போகிறோம். டெஃபினெட்லி இந்த இடைப்பட்ட காலத்தில் 263 ஸ்டோரி என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னோட நரேஷன்ல கேட்கறதுக்கு நீங்க பல பேர் ஆசைப்படுறீங்கன்றத நினைச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். இனிமே வரக்கூடிய சாப்டர்ஸ் வந்து மிஸ் பண்ணாம கரெக்டாக போட்டுறேன். சாரி, இதை மட்டும் மன்னிச்சுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாப்டர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆர்க் வந்து ஃபைனல் ஆர்க். ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்சுக்கு ஷெடவுன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் 60 சாப்டர்ஸ் இருக்கிறதாவும் அதில் ஆல்ரெடி இப்போ 40+ சாப்டர்ஸ் கவர் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் ஃபியூ மோர் சாப்டர்ஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 19, 18 அந்த மாதிரியான சாப்டர்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனி வரக்கூடிய நாட்கள்லாம் பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தா இந்த வருஷத்தோட எண்டில் ஜுஜுட்சு கைசன் முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு சாப்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அதோட எண்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்றதும் தோணுது. சரி, ஓகே, இந்த ஒரு நியூஸ் அப்படியே உங்களுக்கு சொல்லிடலாம் தான் இப்போ நம்ம சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே கோஜோவோட, அதாவது நம்ம யூட்டா போட்டிருக்கக்கூடிய அன்லிமிட்டட் வாய்ட் அந்த டொமைன் பேரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட்டர்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து சுகுனா வெளியே வந்து என்னதான் பர்பிள் ஹாலோ டெக்னிக் வந்து போட்டாலும் அது வந்து பவர்ஃபுல்லாக இல்லை, ஏன்னா அந்த அளவு ரொம்பலாம் அட்டாக் பண்ணல. பட் அவனோட டொமைன் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வராரு. ஸோ அவரோட உடம்பை பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது அந்த ஹாலோ பர்பிள் டெக்னிக் வந்து அவர் அட்டாக் பண்ணியிருக்கு. பட் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தல. அவரோட ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டோன் ஆயிருக்கு, அது தெரியுது. ஆப்போசிட்ல யூட்டா, டோதோ, தென் நம்ம யூஜி, இவங்க 3 பேரும் சேர்ந்து சண்டை போடுறதுக்கு வராங்க. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம பேசியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அதுவும் இந்த ஷார்ட்ல நடந்துருச்சு. இங்கே டோதோ என்ன சொல்றான்னா, உன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பர்பிள் டெக்னிக்ஸை நீ போட்டுக்கிட்டே இரு, என்கிட்ட பூகி யூகி இருக்கு, இது மூலமா நாங்கள் வந்து தப்பிச்சிருவோம், ஆனால் நீ போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு நீங்க சொல்ல, மறுபக்கம் பார்த்தா டமார் நம்ம யூட்டா வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாரு. அவரோட இந்த கெஞ்சோக்கு கர்ஸ் டெக்னிக் இப்போ டைம் பீரியட் முடிஞ்சிச்சு, அதனால இப்போ அவர் வந்து விழுந்துட்டாரு. இப்போ யூட்டாக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. இப்போ யூட்டா என்ன சொல்றான்னா, கொஞ்சம் டைம் கொடுங்கடா, நான் தான் பேரியர் டெவலப் பண்ண பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. யூட்டா அப்படி இருக்கா, இப்போ நம்ம வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு டோதோவும் நம்ம யூஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் கர்சஸை அட்டாக் பண்ண வராங்க. வந்து அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம டோதோ வந்து பார்த்தீங்கன்னா சுக்னாவோ ஒரு பிளாக் ஃபிளாஷ் டெக்னிக்கை போட்டு அடிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம யூஜி இறங்குறாரு. இப்போ வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம சுக்னாவை போட்டு பொழந்து கட்டுறாரு. இங்கே யூஜி பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து டோதோ என்ன செய்யறாருன்னா, அவரோட பூகி யூகி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது அந்த ஹேண்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. அதனால இவர் இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த டூலை தலையில் அடிச்சு அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி பூகி யூகி டெக்னிக் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு யூஜி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு டெலபோர்ட் ஆகி சுக்குனாவை போட்டு புரட்டி எடுக்கிற அந்த பேஜை பார்க்கறதுக்கே உண்மையிலே கிரேசியா இருக்கு. நடுவில் நம்ம சுக்குனா இருக்காரு, அவரை சுத்தி அந்த டெலபோர்டேஷன் மூலமா யூஜி எப்படி அடிக்கிறாரு அப்படின்றத இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்ல சூப்பராக காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் அனிமேல பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ சொல்லி நான் வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் தோதோட மனசாட்சியை நினைச்சு பாருங்களேன், உங்க கூட சேர்ந்ததுக்கு எனக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேண்டாம்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு அந்த பேஜை பார்க்கறதுக்கே சிரிப்பு தாங்க வருது. அங்க பாத்தீங்கன்னா யூஜி ப்ராப்பரா நம்ம சுக்குனா மெகிமி இவங்க 2 பேருக்கும் சோல் அந்த பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பிளாக் ஃபிளாஷ் டெக்னிக் அடிச்சிட்டு இருந்தார்ல, பட் இந்த இடத்துல டிஸ்மேட்லயே போட்டாரு. சுக்குனாக்கு ஒண்ணுமே போடல. எப்பரா நீ வந்து கரெக்டா எங்க 2 பேருக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சோல்லே நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இங்க நம்ம யூஜி அடிச்சு டக்கு நம்ம சுக்குனாக்கு வாந்தியே வருது. என்னடான்னு பார்த்தா ஃபிங்கர்ஸ் ஆத்தாடி, இதெல்லாம் நம்ம இன்னும் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை உள்ள போட்டு முழுங்குறாரு. மறுபக்கம் யூஜி வந்து பாத்தீங்கன்னா பில்லரை கட் பண்ணி சுக்குனாவை அடிக்க ட்ரை பண்றாங்க. பட் அதுல வந்து சுக்குனா டாஜ் ஆயிடுறாரு. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சுக்குனா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு, நீ என்னதான் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணாலுமே உன்கிட்ட எஃபெக்டிவான ஒரு மூவ் இல்ல, என்ன அழிக்கிற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் இப்போதைக்கு உங்ககிட்ட இல்ல. மிஞ்சி போனா என்ன அந்த விப்ரா ஸ்பிளாஷ், தென் இது மட்டும் இல்லாம இப்போ உன்கிட்ட டிஸ்மேட்டில் இருக்கு, இதை வச்சு நீ ஏதாவது பண்ணிட்டு இருப்ப, நான் அதுல இருந்து இப்போ எஸ்கேப் ஆயிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுக்குனா இங்க யோசிச்சுட்டு இருக்காரு. மறுபக்கம் வந்து தோதோ அவரோட அந்த டூலை வச்சு தட்ட இங்க வந்து டெலபோர்ட் ஆகிறது யூஜி கிடையாது, சுக்குனாக்கு மேல ஏஞ்சல் வந்து நிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவங்க வரதுக்கான ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அது மாதிரி பிளான் ஏ பிளான் பிலாம் போட்டிருக்காங்களா. இதில் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டா வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வந்த ஒன்றெல்லாம் பண்ண வேணாம், எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துறோம், அவனை வந்து எவ்வளோ டயர்டாக்க முடியுமோ டயர்டாக்கிடுறோம், ஃபைனல் ஷாட்டாக எங்களுக்காக நீங்கள் ஒன்று பண்ணணும், நீங்கள் தான் எங்களோட ட்ரம்ப் கார்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஹனானி ஏஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜேக்கப் லேடரை போடுறதுக்காக வராங்க. ஃபினிஷிங் ப்ளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு நம்ம சுக்குனா
சுக்குனாக்கு கொடுக்க போறாங்க. அவங்களோட மேக்ஸிமம் எஃபெக்ட் பவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இறக்கி சுக்குனா வந்து அட்டாக் பண்றதுக்காக அவங்க அந்த பவரை இறக்குறாங்க. ஹானா நேஞ்சல் போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு டெக்னிக்கோட அவுட்புட் எந்த அளவு நம்ம சுக்குனாவை பாதிச்சிருக்கு, எந்த அளவு அவர் வந்து வீக் ஆயிருக்காரு அப்படின்றத வந்து அடுத்த சாப்டர்ல தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் விட்டுட்டானுங்க. இது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா ஷெட்யூலையுமே வந்து சொல்லிட்டாரு. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு 263 அஃபிஷியல் பேஜ் வந்து ஜூலை 14 வருது. 264 வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 28 வரப்போகுது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி 265வது சாப்டர் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட போறாங்க. தென் ஆகஸ்ட் 18 வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 266 விட போறாங்க. இது மாதிரி ஒரு 4 சாப்டர்ஸ்க்கு வந்து இப்பவே வந்து ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட இது எண்ட நோக்கி தான் போகுது அப்படின்றத இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஸோ எஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ கிட்ட நெருங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறிட்டு இருக்கு. ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் காமிச்சிட்டு இருக்காங்க. இது பார்க்க நல்லா தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத. இந்த சாப்டர் 263 பத்தினா உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா, பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.